வல்லமைனா என்ன? ஒருவனுக்கு உதவுறதுக்கு தான் நான் என்ன பண்ணிடுறேன். நான் என் கண்கள் இன்னொருத்தருக்கு உதவுறதுக்கு தான், என் காதுகள், என் ஆண்மை இன்னொருத்தருக்கு உதவுறதுக்கு தான், என் பசி இன்னொருத்தருக்கு உதவுறது தான், நான் வாழ்தலே இன்னொருத்தருக்கு உதவுறது தான். ஒரு நல்ல சட்டை போட்டால் அந்த தைக்கிறவர் வாழ்கிறார், அப்படி தானே? நான் நல்ல சாப்பாடு சாப்பிட்டா யாரோ அந்த சாப்பாடு செஞ்சவர் வாழ்கிறார். அப்போ நான் வாழ்ந்தால் எல்லாருமே வாழ்கிறாங்க. நான் என்னை சுருக்கிக்கினா யாருமே வாழலை, நானும் வாழல வரோம். நானும் பசியோடு சாகிறேன். உணவு உற்பத்தி பண்ணுறவருக்கும் மரியாதை இல்லை, விதவிதமாக ஆடைகளை செய்கிறவருக்கும் மரியாதை இல்லை, விதவிதமாக ஷூவு விதவிதமான பொருள்கள்லாம் கண்டுபிடிச்சவர்களுக்கெல்லாம் மரியாதை இல்லை. எல்லாரையும் அவமதிச்சுட்டு என்ன பண்ணுகிறேன்? என்னையும் அவமதிச்சுட்டு போயிடுறேன். இது பேர் வல்லமையா? எப்படி வாழ்ந்தால் வல்லமை? நீயே யோசிச்சுக்கோ. நான் வல்லமைன்னா என்ன சொல்கிறேன்னா, நீ கொண்டாடு, பிரித்தியாரையும் கொண்டாட்டமாக வச்சுக்கோ. எல்லாருமே எப்படி இருக்கலாம்? மகிழ்ச்சியாக இருக்கலாம். வா இந்த பூமி பந்தை சொர்க்கமாக மாற்றலாம், வா இந்த பூமி பந்தை சொர்க்கமாக மாற்றலாம். ஜாதி மதம் இல்லாமல் மனிதர்களாக நம்ம மாறலாம், எல்லைகளை கடந்து எல்லாரும் உறவாடலாம். யாதும் ஊரே யாவரும் கேளீர். இப்போ இல்லை, எப்போவோ சொல்லிட்டு போயிடும். இப்போ இல்லை, எப்போவோ. இன்னும் அது சாத்தியப்படல. யாரும் ஊரே யாவரும் கேளீர்ன்றது இன்னும் கூட என்ன ஆகல, சாத்தியமே ஆக மாட்டேங்குது. ஏன் சாத்தியமாகல? என்ன பிரச்சனை?